பிக் பாஸ் லைவ்ல திவ்யா மற்றும் பிரஜனுக்கு இடையே கான்வர்சேஷன் ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு. நியர்லி ஒரு 45 மினிட்ஸ் அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த கான்வர்சேஷன் போயிட்டு தான் இருக்கு. பட் அதில் தெளிவாக காயின் பண்ணியிருக்காரு பிரஜன் அப்படின்றத நான் சொன்னேன்ல ப்ரோமோல, அது கரெக்டாக அரங்கேறியது. ஏன்னா நம்ம மாட்டிக்கூடாது, ஒய்ஃபையும் மாட்டி விட்டுறக்கூடாது, நம்மளும் இந்த பிரச்சனையை வெளியே டீல் பண்ணிக்கலாம், வீட்டுக்குள்ள டீல் பண்ணக்கூடாதுன்ற இன்டென்ஷன் ரொம்ப கிளியர்டு. அதனால தான் பிரஜன் வந்து நீ என்ன நினைக்கிற சொல்லு அப்படின்ற மாதிரி திவ்யா கிட்ட கேட்டாரே தவிர்த்து அவர் டைரக்டா வந்து அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்கலாம். ஆனா அதை சொல்லலை. அதை சொல்லாமையே திவ்யா என்னென்னலாம் பாயிண்ட் பேசுறாங்கன்ற பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன் மோடுக்கு வந்துட்டு கடைசியில் அந்த பழிய தூக்க கூட சாண்ட்ரா மேல போட விரும்பல, இன்னொரு நபர் மேல போட விரும்புற. அந்த நபர் சொல்லி தான் சாண்ட்ரா இப்படி பண்ணாங்கன்ற மாதிரி சாண்ட்ராக்கு ஒயிட் வாஷ் அடிக்க ட்ரை பண்றாரு. இதைத்தான் இந்த லைவ்ல அரங்கேறியாச்சு. அது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ கார்டன் ஏரியாவில் அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. இதில் குறிப்பாக பிரஜன் தான் கேட்டார். ஸோ நீ என்ன நினைக்கிற, சாண்ட்ராக்கும் உனக்கும் நடந்த பிரச்சனை என்னன்னு நினைக்கிற அப்படின்றத சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப சொல்றாங்க, நம்ம திவ்யாவை பத்தி ஒரு விஷயம் தெரியும் இல்லையா, காலையில் 6 மணிக்குன்னு ஆரம்பிப்பாங்களே, அந்த ஒரு 6 மணி செக்மெண்ட்டே ரொம்ப நேரம் போச்சு. ஒரு மோர் தென் ஒரு 20 மினிட்ஸா அந்த எக்ஸ்பிளனேஷன் அங்கேருந்து ஆரம்பிச்சு எதுனா சொன்னாங்கன்னா, கார்டன் ஏரியாவில் வந்து டிசம்பர் 7 அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல, எங்க அப்பாவோட இறந்த நாளுன்னு சொல்லுவாங்க. பிரஜன் கிட்ட போய் கிளாரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பேச மாட்டாங்க சாண்ட்ரா வந்து பிரஜன் கிட்டையும் பேச மாட்டாங்க, திவ்யா கிட்டையும் பேச மாட்டாங்க. 2 பேர்கிட்டையும் பேசாம பிரிஞ்சிருப்பாங்க. எல்லாரும் கேம்ல ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுவாங்க. கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அந்த கேம்லாம் விளையாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வந்து சண்டை நடந்துரும். கார்டன் ஏரியால என்ன பண்றாங்க, திவ்யாக்கு எதிராக சண்டை போட்டு போவாங்க, பேசவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, வீக்கெண்ட்ல வந்து நீடிக்கணும் துண்டிக்கணும் அப்படி கொடுத்த உடனே அந்த நீடிக்கணும் துண்டிக்கல தான் ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்குறாங்க. நீடித்தல் துண்டித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கும்போது எஸ் அதெல்லாம் நோ ப்ராப்ளம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்றத ஓப்பனா வந்து பிரஜன் அவர்கள் சொல்றார். ஓகே, ஓப்பனா சொல்லியாச்சு. அப்புறம் நீங்க எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் போயிட்டு அந்த டோர்ல ஒன்னே ஒன்று தான் கேட்டேன். என்னன்னா இப்போ சைலன்ஸா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும். சில பேர் இந்த கண்டென்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த 1 hour எபிசோட்ல வரணும்னா நம்ம சைலண்டா இருந்தா 1 hour எபிசோட்ல வர முடியாது அப்படின்றத தெல்ல தெளிவா திவ்யா அப்ப சொல்றாங்க. அப்ப எனக்கு ஒரு டவுட், 1 hour எபிசோட்ல வரணும்னா ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்ப அப்படித்தானே அப்படின்றதான் தோணுச்சு. ஸோ சைலண்டா இருந்தா நிறைய பேர் வந்து போயிடுவாங்க, ஒண்ணுமே தெரியாம போயிடும். அதனால ஒரு சைலண்டா இருந்து இங்கேயும் அங்கேயும் பேச முடியாம தவித்து வெளியே போயிட்டாருன்ற மாதிரி தான் தோணுச்சு. அதனால நீ அப்படி உற்றாத சாண்ட்ரா, நல்லபடியா அட்வைஸ் பண்ணலாம் சாண்ட்ராக்குன்ற மாதிரி போனேன். எப்படி நல்லபடியா அதுக்கு தான் சாண்ட்ரா கிட்ட போய் சொன்னேன். அதுல துணி பிரச்சனையாகி என்னை திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த துணியை எடுத்து வைக்கவில்லை, பிக் பாஸ் லெட்டரானு போறேன்னு நல்லது தான் போனேன், என்ன ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பல வாட்டி போய் அப்ரோச் பண்ணேன், அவங்க பேசவே ட்ரை பண்ணல, பேசவும் விருப்பம் இல்லைன்னு என்னை விட்டுட்டாங்க அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்து அந்த நாமினேஷன்லயே என்ன சொல்றாங்கன்னா, நான் அவங்கள ஒஸ்டா நாமினேஷன் பண்ணது கூட எதுக்குன்னா, அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணணும், கேம்ல பவுன்ஸ் பேக் பண்ணி வந்து கேமை விளையாடணும், அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அது ஒரு நல்ல பிளேயர் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன், சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, என்ன போயிட்டு தலைவலி மேட்டர்ல விக்ரம் கிட்ட பொய்யா சொல்லிட்டாங்க. அதை வந்து நீ போய் கேட்டுக்கோ அவகிட்டன்னு சொல்லிட்டு அந்த நியாயஸ்தர் பல பேர்கிட்ட போய் பேசி அவர் பல பேர்கிட்ட பல விஷயங்கள் சொல்லிட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து அட்ரஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஏன் என்கிட்ட ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியாதா, ஒரு விஷயத்த சொல்யூஷன் இது பண்ண முடியாதா, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட ஒரு விஷயத்தையாவது பேசியிருக்கலாம்ல அப்படின்றத திவ்யா கேட்குறாங்க. இது கேட்டாங்களா. அடுத்து இன்னொரு செக்மெண்ட், இதே வியானா ரம்யா எல்லாம் உள்ள வரும்போது சில விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னாங்க, அது வந்து ஷாக்கா இருந்தது. இதே சாண்ட்ரா விக்ரம் கிட்ட பேசாம விக்ரம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா விக்ரம் கிட்டயே க்ளோஸ் ஆகிட்டு இவ்வளவு விஷயங்கள் பேசும்போது இவ்வளவு விஷயங்கள் கேட்கும்போது நல்லாத்தையும் கேட்குறாங்க. ஆனா என்கிட்ட ஏன் பேசல, என்கிட்ட விக்ரம் தூரம் இருந்த விக்ரம் கிட்டே இப்படி பேசும்போது நான் உன் கூட இருந்தேன்ல, என்கிட்ட பேசியிருக்கலாம்ல, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அது எனக்கு சொல்லவே இல்லை, அது எனக்கு வருத்தம். நேத்து எபிசோட்ல கூட அக்கு பண்ணாம இங்க ஒரு மாதிரியும் அந்த ஸ்டேஜ்ல போயிட்டு வேற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. எதுக்கு இப்படிலாம் அவங்க பிஹேவ் பண்ணணும், அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்க, அப்படி பண்ணிடலாமா. எனக்கு எவ்வளோ கடுப்பாச்சு தெரியுமா, நேற்று மட்டும் அவங்க இங்கே அக் பண்ணிட்டு போயிருந்தா நான் வீட்டுக்கு வந்தே ஃபோன் பண்ணி பேசிக்கலாம், என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா தானே இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மைக்கு இருந்தேன். ஆனால் அவங்க இங்கே அக் பண்ணும்போது அதை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கு அந்த கிஃப்ட் நான் கொடுக்கும் போதே வேணான்னு சொல்லியிருக்கலாம், சபரியே படிச்சிருப்பான். என்ன கொடுக்க வச்சுட்டு அங்கே வந்து அக் பண்ணாமல் என்னை அவாய்ட் பண்ணிட்டு இங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு அங்கே போயிட்டு அப்படியே நல்லவங்க மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறது எனக்கு 2 முகமாக தெரியுது, டபுள் ஃபேஸாக தெரியுது. இதை என்னால் ஒரு பொழுதும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஓகே,
அப்புறம் பிரஜன் எந்த சொல்றாரு, சரி இதெல்லாம் விடு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி. ஸோ உனக்கு ஒன்று தெரியுமா திவ்யா, பாத்ரூம்ல வியானாவும் யாரு சாண்ட்ராவும் போய் பல விஷயங்கள் பேசினாங்களாம். அதுல இந்த பொசசிவ்னஸ் மேட்டரை வியானா தான் சாண்ட்ரா கிட்ட சொன்னாங்களா இவங்க சொல்றாரு. யாரு? வியானா வந்து சாண்ட்ரா கிட்ட பொசசிவ் மேட்டரை சொல்லியிருக்காங்க. அதுதான் அதை வந்து நீ வெளியே கார்டன் ஏரியாவில் வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க, வியானா சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து இப்பெல்லாம் ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அந்த பொசசிவ்னஸ் அதெல்லாம் கோர்த்து விட்டது வியானா தான் அப்படின்ற பழிய தூக்கி வியானா மேல போடுறாரு. ஆனா எனக்கு என்னமோ அந்த இடத்துல வியானா இருந்த மாதிரி தெரியலையே. அந்த இடத்துல பார்வதி இருந்தது தானே எனக்கு ஞாபகம் இருக்கு. பார்வதியும் சாண்ட்ராவை தான் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, திவ்யா இப்படி பிகேப் பண்றா அப்படி பிகேப் பண்றான்னு பார்வதியும் ஏத்தி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க இப்பெல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க. அதுல எப்படி வியானா சம்பந்தப்பட்டான்னு தெரியல. இவர் அந்த பாத்ரூம் மேட்டரோட கான்வர்சேஷன் வியானாவும் அதை ஓப்பன் அப்பா பேசல, பாத்ரூம் மேட்டரோட கான்வர்சேஷன். ஆனா இந்த இடத்துல வியானா சொன்னாங்கன்னு இவர் சொல்றாரு. இதை நம்ப முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம பார்த்த இடங்களில் அதை முழுக்க முழுக்க திவ்யாக்கு எதிராக அந்த பொசிசிவ்னஸ் இன்செக்யூரிட்டி எல்லாத்தையும் பில்டு பண்ணது சாண்ட்ரா. ஆனா இங்க வந்து அது வியானா பண்ணாரு, பிளேட்டு திருப்பி போடுறாரு. ஓகே, அது எப்படி பொசிசிவ்னஸ் வரும்? நம்ம உங்ககிட்ட ஒரு அண்ணன் இதுவாக தான் பழகணும், அது எப்படி வரும்? இல்லப்பா, நீ வந்து அந்த துண்டித்தல்ல வந்து நான் உனக்கு கொடுத்தேன், அவங்கள கட் பண்ணல, அதுல இருந்து அவங்களுக்கு அப்படி தோணி இருக்கு போல, இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் தோணி இருக்கும் போல இருக்கு அப்படின்றது தான். ஆனா இது என்னன்னா, இது எங்க அம்மாவுக்குலாம் அவ்வளோ ஹர்ட் ஆயிருக்குண்ணா. இந்த மாதிரி எங்க அம்மா யாரை பத்தியும் அப்படி சொன்னதே கிடையாதுண்ணா. அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு நீங்க பாருங்கண்ணே அப்படின்றத சொல்றாங்க. இருங்க, நீங்க வியானா தானே அப்படி சொன்னாங்கன்றீங்க, சரி வியானாவை கூப்பிட்டு டைரக்டா பேசலாம், வியானாவை கூப்பிட்டு இங்கே தானே இருக்கா, வியானாவை கூப்பிட்டு பேச்சு வச்சு அட்ரஸ் பண்ணலாம், இதெல்லாத்தையும் பக்கவா பண்ணலான்ற மாதிரி கேட்குறாங்க. எப்படி வியானாவை அட்ரஸ் பண்ணலாம், வியானாவை கேட்கலாம் அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்றாங்க. உடனே பிரஜன் வந்து என்ன சொல்றாருல, இல்ல 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 வியானா வேண்டாம், இப்போ பேச வேண்டாம், அதை விட்டுருங்க. ஏன்னா இப்போ இது செலிப்ரேஷன் வீக்கு, அதை பேசி அந்த சண்டே பெருசாக அதை பேசி அது ஒரு இஷ்யூவை பெருசாக்க வேண்டாம், இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா அந்த இடத்துல வியானா அப்படின்ற நபர் வந்து இதுதான் நடந்துச்சு அந்த கான்வர்சேஷனை ஓப்பன் அப் பண்ணி விட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா மாட்டிப்பாங்க சாண்ட்ரா. இப்போ இந்த இடத்துல திவ்யாவும் சமாளிக்கணும், அதுக்கப்புறம் சொல்யூஷனும் கொடுக்கணும், சாண்ட்ராவையும் காப்பாற்றணும். இது மூணுத்தையும் அவர் பண்ணணும். அதனால என்ன பண்றாரு, இதுதான் அங்க வியானா அப்படி சொல்லிட்டாங்கன்றாரு. ஆனா இப்படி திவ்யா கிட்ட வியானான்னு சொல்லிட்டீங்கன்னா திவ்யா வியானா கிட்ட போய் தனியா கேட்பாங்க, உங்க எதிர கேட்கலனா கூட அங்க போய் தனியா கேட்பாங்க. அப்ப பிரஜன் மாட்டிப்பார். ரெண்டாவது சாண்ட்ரா அப்படியே நல்லவங்க, வியானா தான் இப்படி ஏத்தி விட்டு பண்ணிட்டாங்கன்னு சாண்ட்ராவுக்கு ஒயிட் வாஷ் அடிக்கிறார். என்ன சார் இது நியாயமா இருக்கா அப்படின்ற மாதிரி தான். இவங்க தான் பல இடங்கள்ல இப்படி சொல்லிட்டு அதை வந்து இவங்க தான் சொல்லியிருப்பாங்க, ஆனா வியானா சொன்னதாலதான் இப்படி நடந்துச்சுன்னு திருப்பி போட்டு சாண்ட்ரா நல்லவங்க, சாண்ட்ரா இது அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை ட்ரை பண்றாரு. தட் வாஸ் வெரி வெரி ஒஸ்ட். அப்ப என்ன பண்ணும், தைரியமான ஆளா இருந்தா வியானாவை கூப்பிடு, வியானா சொன்னாங்களா என்னன்னு கேட்கலான்னு போது கேட்க வேண்டியதானே. அந்த பொண்ணு தைரியமா இங்கே பேசி தீத்துருவோம், பேசலாம் அப்படின்ட்டு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் வர மாட்டேங்கிறீங்க? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, முழுக்க முழுக்க மறைக்க ட்ரை பண்றீங்க அப்படின்றதான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் கைஸ்.